الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் இங்கு ஜும்மாவுடைய தினத்தில் கொண்டு கூடியதை போல் நாளை ஆஃபிராவிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சூழல்களை அல்லாஹ் வந்து சேர்த்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நமது ஊரிலே அதிகமான திருமணங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. இனியும் பல திருமணங்கள் நடக்க இருக்கின்றது. அனைத்து திருமணங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுபிச்சத்தை சந்தோஷத்தை நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் நமது கடமை முடித்து விட்டது என்பதல்ல. திருமணம் முடிப்பதற்காக பல மாதங்களாக பல ஆலோசனைகள் செய்து, பல்வேறு ஏற்பாடுகள் செய்து, பல்வேறு செலவினங்கள் செய்து திருமணங்களை நடத்தி முடித்துவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் நிறைவடைந்து விடாமல் இனிதான் அவர்களுக்கு சரியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியதும் வாழ்க்கையை படித்துக் கொடுப்பதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒரு பக்கம் நம்முடைய கடமை தீர்ந்து விட்டதுதான். ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எந்த ஒரு ஆண் பிள்ளையோ அல்லது பெண் பிள்ளையோ வயதிற்கு வந்து தகுந்த ஜோடிகள் அமைந்த பிறகு அதற்கு திருமணம் செய்து கொடுக்காமல் தாமதப்படுத்தி அதனால் அந்த பிள்ளைகள் பாவத்தில் வீழ்வார்களேயானால் அந்த பாவத்தின் பாதிப்பு தந்தையை சேரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய கடமை தீர்ந்து விட்டது. அவர்கள் பாவத்தில் வீழ்வதிலிருந்து பாதுகாத்து விட்டோம். அதே நேரத்தில் அவருடைய இல்லற வாழ்க்கையில் ஒருவரை ஒரு புரிந்து வாழ்கின்ற விஷயத்தில் பெற்றோர்கள், உறவினர்கள் எப்படி நாம் எல்லாம் ஒன்று கூடி திருமணத்தை முடித்து வைத்தோமோ அதே போன்று அவர்கள் சேர்ந்து தொடர்ந்து வாழ்வதற்கு நாம் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் சிறிய சிறிய மனிதன் என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்காக அவருடைய ஒருவரை புரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் புகார்கள் செய்யலாம், கொலைகளாக சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் நாம் பெரிதாக உள்வாங்கிக் கொள்ளாமல், வாழ்க்கை என்று சொன்னால் அப்படித்தான். நாம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்து விட்டால் இது சொர்க்கமாக ஆகிவிடும். ஒரு மனிதன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைப்பது அவனுக்கு சொர்க்கத்தில் தான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுகும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் ஆசைப்பட்டதும் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் இடம் சொர்க்கம் என்பதாக கடைசியில் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் யார் ஈமானோடு மரணிக்கின்றார்களோ அந்த சமயத்தில் மலக்குமார்கள் இதை வாழ்த்து சொல்லுவார்கள். உலகத்தில் எவ்வளவோ ஆசைப்பட்டீர்கள், எவ்வளவோ கற்பனை செய்தீர்கள், எவ்வளவோ விஷயங்கள் உலகத்தில் கிடைக்கவில்லை. இனி வாரத்தில் சொர்க்கத்தில் நீங்கள் ஆசைப்பட்டதே கிடைக்கும், கேட்பதும் கிடைக்கும் என்பதாக மலக்குகளே நமக்கு சக்கராத்தில் வாழ்த்து சொல்வார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. உலகம் என்பது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் தானே தவிர ஆசைகளை பூர்த்தி செய்கிற இடம் இதுவல்ல. ஆசைகளை பூர்த்தி செய்வது சொர்க்கத்தில் தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு முடிவு செய்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு எதை ஏற்பாடாக ஆக்கி வைத்திருக்கிறானோ, பொருளாதார விஷயமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது ஒருவரை அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை ஏற்றத்தானோடு தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இதனால் பல நலவுகளை வைத்திருப்பதாகவும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். எல்லோரையும் நாம் ஒரே தரத்தில் வைத்திருந்தால்
யாரும் யாருக்கும் சேவை செய்ய மாட்டார்கள். உலக நிர்வாகம் கெட்டுவிடும். நான் ஒருவரை ஏற்றத்தாழ்வு வைத்திருப்பதை அதன் மூலம் உலக நிர்வாகம் நடப்பதற்கு தான். அந்த அடிப்படையில் கணவன் மனைவி என்று இருக்கக்கூடிய சமயத்தில் குறிப்பாக ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், ஆண்களை பெண்ணிடத்தில் அழகிய முறையில் வாழ்க்கையை நடத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிமார்களோடு வாழ்ந்து விட்டு சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களில் ஆக சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய மனைவிடத்தில் சிறந்தவர் யாரோ அவர்தான். நான் என் மனைவிமாரத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு மனைவியும் நினைப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனைவியை விட என் மீதுதான் பாசமாக இருக்கிறார்கள். இது ஒவ்வொரு மனைவியும் அதுபோன்று சஹாபாக்களும் எப்படி நினைப்பார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னாரை விட என் மீதுதான் பாசம் வைத்திருக்கிறார்கள் நினைக்கும் அளவுக்கு ஒவ்வொரு நபரின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆண் மகன் தன்னுடைய குடும்பத்தில் குறிப்பாக தன்னுடைய மனைவியிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, நீங்கள் விரும்பாத சில விஷயங்களும் இருக்கலாம், அவர்களிடத்தில் நீங்கள் வெறுப்பிற்குரிய விஷயத்தை நீங்கள் பார்த்தால் அதில் அல்லாஹ் பல நலவுகளை வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாது. இதுல என்ன நலவு இருக்குது என்பதாக நாம் நினைப்போம். அதை கொண்டு நமக்கு பல நலவுகள் இருப்பது பெருமைக்கு அது அடியாக இருக்கலாம், பொறுமைக்கு அது காரணமாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவியை வாழ்த்தக்கூடிய சமயத்தில் பெண்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், ஆண்கள் பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு ஆடையாகவும் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஆடையோடு ஒப்பிட்டு கூறுகிறார். ஆடை எப்படி நாம் பார்த்து பார்த்து வாங்குகிறோமோ, தேர்வு செய்கிறோமோ, அந்த ஆடையின் மூலமாக இரண்டு விஷயம் நோக்கமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். ஆடையின் நோக்கம், யா பனி ஆதம் قد انزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا. ஆதமுடைய மக்களே, இந்த ஆடையை உடுத்த வேண்டும் என்ற உணர்வை நாம் உங்களுக்கு கொடுத்தது. அதற்கான சாதனங்களை பூமியை நாம் இறக்கி வைத்தது இரண்டு நோக்கத்திற்காக. ஆடை எதற்கு? யுவாரி சௌஆதிக்கும், உங்களுடைய மானத்தை மறைப்பதற்காகத்தான் ஆடை. ஆடை என்பது மானத்தை மறைக்க வேண்டும். அதெல்லாம் முதலாவது நோக்கம். தொழுகைக்கு கூட மானத்தை மறைத்திருப்பது ஃபரது. ஆண்களாக இருந்தால் தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரை மறைப்பது ஃபரது ஆகும். பெண்களாக இருந்தால் முகத்தையும் உள்ளங்கையும் தவிர முழு உடம்பையும் மறைத்திருப்பது, கால்களையும் மறைத்திருப்பது ஃபரதாக இருக்கிறது. அந்த மறைக்கக்கூடிய ஆடையும் எப்படி இருக்க வேண்டும்? உள் நிறத்தை காட்டாததாக இருக்க வேண்டும். சில வேட்டிகள் உடுத்துகிறோம், ரொம்ப நைஸ்குலியாக இருக்கும், உள்ள நிறம் தெரியும் அளவுக்கு அது நைஸாக இருந்தால் அவர் ஆடையை உடுத்தாதவரை போன்று. அப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்தி தொடவும் கூடாது. குறிப்பாக தொப்புளிருந்து முட்டைக்கால் வரை மறைத்திருக்க வேண்டும். அதுதான் ஆடையின் முதலாவது நோக்கம். அதே போன்று உறுப்புகள் தெரியும் அளவுக்கு இறுக்கமாக உடுத்தக்கூடாது. யுவாரி சௌஆதிக்கும், மானத்தை மறைக்கும் விதமாகவும். வதீஷா, இரண்டாவது நோக்கம் தான் அலங்காரம், சண்டையாக அழகாக இருப்பது என்பது இரண்டாவது நோக்கம். அதே போன்றுதான் ஒரு கணவன் மனைவியின் மானத்தை மறைப்பது, மனைவி கணவனின் மானத்தை மறைப்பது, குறைகளை மறைப்பது, அவனுடைய நலவுகளை வெளியில் சொல்லுவது, ஒருத்தர் புரிந்து இப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஆடையோடு ஒப்பிடுகிறார். ஒன்று மானத்தை மறைக்கிறது, இரண்டாவது கணவன் மனைவிக்கு அலங்காரமாகவும் மனைவி கணவனுக்கு அலங்காரமாகவும் இருக்கிறார்கள். ஆடையிலே அழுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தூக்கி வீசிவிட மாட்டோம், அதை துவைத்து போட்டுக் கொள்வோம். கரைப்பட்டு விட்டது என்று சொன்னால் கூடுதலான ஆளாக்கள் போன்றதை ஊற்றி கரையை போக்க முயற்சி செய்வோமே தவிர ஆடையை தூக்கி வீச மாட்டோம். இதே போன்றுதான் ஒரு கணவன் மனைவி விஷயத்திலேயும் மனைவி கணவனுடைய விஷயத்திலேயும் பார்த்து பார்த்து தேர்வு செய்து எடுத்ததை போன்று அதை பாதுகாக்கின்ற விஷயத்திலையும் ஏற்படக்கூடிய குறைகளை நீக்குகின்ற விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர ஆடையை கலட்டி வீசும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது என்ற ஆழமான கருத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவியினுடைய தொடர்பை அல்லாஹ் இந்த ஆடையோடு ஒப்பிடுகிறார்.
அந்த அடிப்படையில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்காகவெல்லாம் ஒரு பெண் தலாக்கை கேட்பது, இவர் வேண்டாம் என்று புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எந்த பெண் தகுந்த ஷரியத்தில் சொல்லப்பட்ட காரணம் இல்லாமல் தலாக்கை கேட்பாலோ அவள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது என்பதாக எச்சரிக்கை செய்வார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற விஷயங்களை ஒரே ஒரு இரவு கணவனோடு கோபித்த நிலைமையில் ஒரு பெண் இரவை கழித்தால் வானத்தில் உண்டான அத்துணை வளர்த்திவார்களும் அந்த பெண்ணை சபிக்கிறார்கள் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்களை பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லுவதும், அதே போன்ற ஆண்மகன்களுக்கு மனைவிமார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், நேரத்தில் சரியாக நடந்து கொள்வது, கொடுக்கக்கூடிய செலவினங்களை தாராளமாக நடந்து கொள்வது, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் சந்தோஷமாக செய்வது, மகனை கொடுப்பதிலிருந்து பெண்களுக்கு உங்களுடைய மகன்களை சந்தோஷமாக கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அதை கொடுத்து விட்டு கேட்பதோ, அதை வாங்கி வைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டுவதோ, அல்லது கொடுத்ததை வாங்கி வைத்துக் கொண்டு அந்த பெண்ணுக்கு உரிமை இல்லாமல் ஆக்குவதோ கூடாது. அறியாமை காலத்தில் பெண்களுக்கு எந்த உரிமை இல்லாமல் வைத்திருந்தார்கள். கொடுக்கப்படக்கூடிய மகனை கூட பெற்றவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். அதற்கு கூட அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக, சொந்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். சொத்து பங்கீட்டில் அவர்களுக்கு உரிமை இல்லாமல் இருந்தது. அவர்கள் சம்பாதித்தால் கூட ஒரு பெண் சம்பாதித்த பணத்துக்கு கூட தான் சொந்தமாக செலவழிக்க முடியாது என்ற நிலை இருந்தது. அனைத்தையும் சூரா நிசாவின் மூலமாக அல்லாஹ் எல்லா உரிமைகளையும் வாங்கி கொடுத்தான். மகளிலிருந்து, அவள் சம்பாதிக்கும் சொத்திலிருந்து, அவளுக்கு யாராவது இறந்து உறவினர்கள் இறந்து விட்டால் பெண்களுக்கும் ஒரு பங்கு போகும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அனைத்து உரிமைகளையும் பெண்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்திருக்கின்றான். அதே நேரத்தில் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகள் எல்லாம் அல்லாஹ் வாங்கி கொடுத்தது, இஸ்லாம் கொடுத்தது. இன்று பெண்களுக்கான உரிமை என்ற பெயரிலே நாம் அனைத்தையும் கொடுத்து விட்டோம். சரியத்தில் சொல்லப்பட்டதையும் தாண்டி அந்த பெண்ணுக்கு எல்லா வகையான சுதந்திரத்தையும் எப்படி மற்றவர்கள் கொடுக்கிறார்களோ, ஆணுக்கும் பெண் சமம் என்ற அடிப்படையில் நாம் கொடுக்க போய்தான் இன்று சமூக சீர்கேடுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று சிறு பிராயத்து ஒரு சின்ன பிள்ளையை கூட, ஒரு பெண் பிள்ளையை நம்பிக்கையோடு தெருவில் அனுப்ப முடியாத அளவிற்கு இன்று நிலை ஏற்படுகிறது என்பதாக உலகத்தில் பேசப்படுகிறது. அதற்கு அரசாங்கம் பொறுப்பல்ல, அவரவர்களுடைய பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறதோ, பெண் பிள்ளை என்று சொன்னால் அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மாணிக்கம். அது ரோட்டில் நடக்கக்கூடிய கல்லுக்கும் வைர கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வைரக்கல்லை அதை நாம் பாதுகாத்து வைப்போம், யாருடைய கண்ணிலும் படாமல் மறைத்து வைப்போம். இதே போன்றுதான் பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள், அவள் பழுதாக்கில் இருக்க வேண்டியவள். அவள் நிர்பந்தமாக வெளியில் வர வேண்டிய கட்டம் ஏற்பட்டாலும் தன்னுடைய மானத்தை மறைத்தவளாக, தன்னுடைய உடல் அலங்காரத்தையும் ஆடை அலங்காரத்தையும் மறைத்தவளாக வெளியில் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. இதனால் உலகம் சுபிட்சமாக இருக்கும். பல்வேறு ஃபித்னாக்கள், குழப்பங்களிலிருந்து ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படும். அந்த சரியத்துடைய விஷயங்களை நாம் தான் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலக நடைமுறைகளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பல்வேறு விஷயங்களை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாடுகளில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அந்த நிலைகளுக்கெல்லாம் பெண் சமூகம் போய்விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக ஈமானை இழக்கக்கூடிய நிலை இன்று பரவலாகி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, வாலிபர்களுக்கு மத்தியில் ஈமானை இழக்கக்கூடிய நிலை. இன்று பல்வேறு விஷயங்களை அவர்கள் பார்க்கிறார்கள், உலக விஷயங்களை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பார்த்துவிட்டு இதுதான் சத்தியம் என்பதாக நம்பி மறைவான செய்திகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஷயங்களை மறுக்கக்கூடிய கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. நமது ஊரிலே நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு மத்தியிலும் இது போன்ற விஷயங்களை பார்க்க முடிகிறது. மதம் மாறும் சூழ்நிலை. அல்லாஹ் பாதுகாப்பானார். உலக வாழ்க்கையும் நாசமாகி நிரந்தர ஆசிராவும் நாசமாகக்கூடிய விஷயம்தான் ஒரு மனிதன் ஈமானை இழப்பது, அல்லாஹ்வை நம்ப மறுப்பது. அல்லாஹ்வினுடைய அனைத்து உபகாரங்களையும் அனுபவிக்கின்றான். அவன் கொடுத்த காற்றை சுவாசிப்பானாம், அவன் கொடுத்த தண்ணீரை குடிப்பானாம், அவன் கொடுத்த வாலிபத்தை அனுபவிப்பான், அவன் கொடுத்த மூலியை இயக்கி அவன் வேலை செய்வான். ஆனால் அதையெல்லாம் கொடுத்து அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறான் என்று சொன்னால் இவனை விட பெரிய ஜாஹில் யாரும் கிடையாது, இவனை விட பெரிய முட்டாள் யாரும் கிடையாது. அதனாலதான் அல்லாஹ்விடத்திலே பெரும் பாவம்,
பெரும் பாவம் விபச்சாரம் அல்ல, பெரும் பாவம் கொலை செய்வதல்ல. இதைவிட பெரும் பாவமாக இஸ்லாம் சொல்வது அல்லாஹ்வை நிராகரிப்பது, ஷிர்க் செய்வது, அல்லாஹ்வுக்கு இணையாக வேறொருவரை நாம் கற்பனை செய்வது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இதை விட்டு முதலாவது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசமாக அல்லாஹ் இதை சொல்லும் பொழுது, وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடித்தமான விஷயம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வது. குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரில் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். அவர்கள் தங்கள் மகனாருக்கு சொன்னார்கள், யா புனைய, செல்ல மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும் ஷிர்க் செய்து விடாதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஷிர்க் இருக்கிறது, இது மிகப்பெரிய அநியாயம், பெரும் அநியாயம். இது கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இதைத்தான் அத்துணை நபிமார்களும் உலகத்திற்கு வந்த அறிவாளிகளுக்கெல்லாம் பெரிய அறிவாளிகள் நபிமார்கள் அவர்கள் தங்களுடைய வசியத்தாக செய்ததும், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் எல்லாம் யாரை வணங்க போகிறீர்கள் என்பதாக கேட்பார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அதுதான் நம்மளுடைய கவலையாக இருக்க வேண்டும். எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தின் நிலை என்ன, என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? நாம் எல்லாம் பொருளாதார விஷயத்தில் கவலைப்படுகிறோம், அதெல்லாம் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான். அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களுக்கு அவர்களுடைய அனைத்து விஷயத்திற்கும் பொறுப்பெடுத்துக் கொண்டான். அவரை வாழ வைப்பது அல்லாஹ்வின் பொறுப்பு. ஆனால் பெற்றோர்கள் தீண்டார்களாக வாழ வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், ஆனால் தீண்டாரிகளாக இருந்து விட்டால், ஈமானோடு வாழ்ந்து விட்டால், குடும்பத்திற்கு தீனை படித்து கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் நிம்மதியாக உலகத்தை விட்டு கண்மூடி செல்லலாம். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்திலே சொல்லும் பொழுது, ஒரு ஊருக்குள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள். ஹத்தா இதா அத்தயா அஹ்ல கர்யத்தின் இஸ்ததஅமா அஹ்லஹா, ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த காலத்து ஹோட்டல் கிடையாது. அந்த ஊர் மக்கள்கிட்ட சாப்பாடு கேட்கிறாங்க. விருந்தாளிகள் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் சாப்பாடு கொடுக்கல. போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒரு சுவர், பாலடைந்த சுவர், கீழே விழுகிற நிலைமையில இருக்கு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த சுவரை போய் சரி செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்துருச்சு. சாப்பிடுறதுக்கு ஒன்றும் தரமாட்டாங்க. இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் என் சேவை செய்றீங்க, ஏதாவது காசு வாங்கி கூலிக்கு வேலை செஞ்சா அதை வச்சு நம்ம சாப்பிடலாமே என்பதாக கூலிக்கு வேலை செய்யுங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல கோபப்படுறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் சொன்னேன் உங்களால பொறுமையா என்னோட வர முடியாது, சரி சரி இதுக்கு மேல ஏதாவது நான் கேட்டேன் அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி இந்த மூணாவது கட்டம் இது. கடைசி அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இது அல்லாஹ்வின் கட்டளை. இந்த சுவற்றின் கீழாக 2 அனாதை சிறுவர்களுக்கான செல்வம் இருக்கிறது. இந்த சுவர் இப்பொழுது கீழே விழுந்து விட்டால் இந்த அநியாயக்கார ஊருக்காரர்கள் எல்லாம் இந்த சொத்தை அபகரித்துக் கொள்வார்கள். இந்த அனாதை சிறுவர்களுக்கு இது போய் சேராமல் போய்விடும். ஆனால் இந்த அனாதை சிறுவர்களுடைய பெற்றோர்கள் சாலிஹான், அந்த 2 பேர்களும் சாலிஹான நல்லடியார்களாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கின்றான். இந்த செல்வத்தை இவருடைய சந்ததிகளுக்கு சீரான முறையில் போய் சேர்த்து வைக்க அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கின்றான். அதற்கு அல்லாஹ் என்னை ஏவி இருக்கின்றான், இந்த சுவர் கீழே விழாமல் நேராக்கி வையுங்கள் என்பதாக. அதை சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். என்ன விளங்குகிறது? அல்லாஹ் ஏந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். பெற்றோர்களாகிய நாம் தீனின்படி வாழ்ந்தார், தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வர்களாக இருந்தார், தீனை நிலைநாட்டும் விஷயத்தில் கவனம் செலுத்துவர்களாக இருந்தால் நம்முடைய சொத்துக்கள் சந்ததிகளாக சீரான முறையில் அதை அனுபவிப்பார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது தீனுடைய விஷயத்தில். தீன் என்பதுதான் உண்மையான சொத்து என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை இழந்தால் உலகமும் நஷ்டம், ஆகிரா நிரந்தர நஷ்டம். காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தர நரகம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சி என்னவென்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மஸ்ஜிதுகளில் அதிகமாக 24 மணி நேரம் மஸ்ஜித் இயக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
அவ்வளவு பரிசுத்தமான காலத்திலேயே, வகி இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் 24 மணி நேரம் இயங்கக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால், பாவங்கள் சூழ்ந்த காலத்திலே எங்கு திரும்பினாலும் ஈமானுக்கு ஆபத்தான சூழ்நிலை, ஈமான் பறிக்கப்படக்கூடிய நிலையில் வாழக்கூடிய நாம் மஸ்ஜிதை செழிப்பாக்கும் விஷயத்தில் கவனம் செலுத்த அதிகமான வாலிபர்களை மஸ்ஜிதில் இணைத்து எதையெல்லாம் நாம் நம்பியிருக்கிறோமோ அதெல்லாம் கண்ணால் பார்க்காத விஷயங்கள், அல்லாஹ்வை பார்க்கவில்லை, மறுமையை பார்க்கவில்லை, கபரில் எத்தனையோ நபர்களை அடக்கம் செய்து விட்டோம், என்ன நடக்கிறது என்று காதுக்கு விளங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆசைப்பட்டேன் கபருடைய வேதனையை உலகத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் விளங்க வைத்தார். அந்த வேதனையின் அலறலை ஆடு மாடு பறவைகள் மனிதர்கள் ஜின்களை தவிர எல்லா உயிரினங்களும் கபருடைய வேதனையில் அலறக்கூடியவருடைய அழுகுகளை கேட்கிறது. இந்த மனிதர்களும் கேட்டால் படிப்பனையாக இருக்கும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் விளம்பினால் நீங்கள் தூங்க மாட்டீர்கள், நிம்மதியாக சாப்பிட மாட்டீர்கள், ஜனாசாக்களை அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்ற காரணத்தினால் அந்த கபருடைய வேதனைகளை விளங்காமல் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபிரிஸ்தானுக்கு போனால் தாடி நடைமுறைக்கு அழுவார்கள். கேட்கப்படும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் இருக்கும் பொழுது கூட சொர்க்கமாரம் பற்றி பேசப்படும் கூட இவ்வளவு அழாத நீங்கள் கபிரிஸ்தானுக்கு வந்து விட்டால் இப்படி அணுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சொல்வார்கள், இதுதான் ஆகிராவினுடைய பல ஸ்டேஜ்களில் முதலாவது ஸ்டேஜ் இதுதான். ஒரு மனிதன் இங்கு தப்பித்து விட்டான் என்று சொன்னால் பல கட்டங்களை சரியாக கடந்து விடுவான். ஒரு மனிதன் கபரில் சிக்கிவிட்டால் அவன் பல இடங்களும் பிரச்சனை தான் என்று சொன்னார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன். என்னுடைய முதலாவது மன்சிலாய கபர் எப்படி இருக்க போகிறதோ, ஒண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, சொர்க்கத்தின் பூங்காக்களில் ஒரு பூங்காவாக இருக்கும், அல்லது ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நீரான், நரக படுகொலிகளில் ஒரு படுகொலியா. இந்த ரெண்டுல ஒண்ணுதான். நாம் நம்முடைய கபரை சொர்க்க பூங்காவாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுக்கப்பட்ட இந்த அவகாசத்தை ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வால் தரப்பட்ட அமானிதம் கழிந்து கொண்டே இருக்கிறது. நமக்கான மௌத்திலே நான் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த வினாடியில் வந்து நிற்கும் என்று தெரியாத, எந்தவித உத்தரவாதம் இல்லாத ஒரு விஷயமாக இருப்பதினால் நாம் அதில் கவனம் செலுத்தியவர்களாக, நமக்கு பின்னால் வாழக்கூடிய மக்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்கள், அனைத்து மக்களும் இந்த தீனின்படி வாழ வேண்டும் என்ற கவலை எடுத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கவலையை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா.